Okay, good evening everybody. மாலை வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்று கூறி இன்றைய பாடத்தை தொடங்கலாம். இன்றும் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இங்கிலீஷ் வித் ஈஸ் பாடத்துடன் இணைந்து கொள்ளும் நாள் என்றும் அன்புடன் உங்கள் அன்பின் சிவாச டீச்சர் வித் ஹார்ட். வழமை போல இன்றும் எமது வகுப்பு தொடங்குகிறது. நான் முதல் சொன்னது போல ஆகஸ்ட் மாதம் வகுப்பு செய்ய கிடைக்காததனால் சில 2 வாரங்கள் இந்த மாதம் ஃப்ரீயாகவே செய்கிறோம். ஸோ இந்த வாரமும் அடுத்த வாரம் கிளாஸ் ஃப்ரீயாவே நடக்கும். இணைந்து படித்துக் கொள்ளலாம். ஓகே, லெட்ஸ் மூவ். இன்னைக்கு பாடம் என்னன்னு பார்ப்போம். ரைட், I'm going to switch on one of your mics so you can read this. Okay, Mariam, can you switch on your phone, Mariam? Sorry, mic, Mariam. Yes sir. Okay Mariam, can you read this please? இத வாசிக்க முடியுமா? முடியும் sir. Okay, go on. This is my friend Ravi. Ravi is a student. Ravi plays cricket. Ravi has a brother. This is Ravi's book. I like Ravi. Okay, very good. Nice reading. Fantastic. Superb. Okay, so this is my friend Ravi. This is my friend Ravi. So in the வாக்கியங்கள், these sentences talking about ரவியை பத்தி பேசுகின்ற இல்லையா? பட் பாருங்க, எல்லா இடத்திலையும் ரவி 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 ரவின்னு. இப்போ நான் இதே சொன்னா, this is my student Mariam is a student. Mariam plays cricket. Mariam has a brother. This is Mariam's book. I like Mariam. அப்படி சொன்னா நல்லா இருக்கு. மரியம்னு இல்லையா? குவாலிட்டி ஒண்ணு இல்லையா? தட் இஸ் நாட் அ குட் வே. இந்த நேரமும் ஒரு பேரை சொல்லி கொண்டு இருந்தா தட்ஸ் நாட் குட். சோ அடிக்கடி மீண்டும் ஒரு பெயரை சொல்லாமல் அந்த பெயருக்கு பதிலாக நம்ம வேற ஒரு சொல் யூஸ் பண்ணலாம். அதாவது கேள்விக்குறி யூஸ் பண்றது இல்ல மரியம். ஓகேவா? அப்ப this is my friend Ravi, கேள்விக்குறி is a student, இல்லாட்டி question mark is a student, question marks plays cricket, அப்படி இல்ல. ஓகேவா? நான் சும்மா போட்டிருக்கேன். அப்போ ஒரே சொல்லை மீண்டும் யூஸ் பண்ணாமல், ஒரே சொல்லை மீண்டும் யூஸ் பண்ணாமல், ஓகேவா, அதற்கு பதிலாக நாம் வேறு ஒரு சொல்லை யூஸ் பண்ணினால் அது என்ன மாதிரி சொல் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப நம்மளுடைய பாடம் என்ன என்று தெரிஞ்சு கொள்வோம். என்ன? இப்ப திருப்பி பாருங்க. திருப்பி look at the screen. This is my friend Ravi. எல்லா இடத்துலயும் ரவி. சோ அப்படி எல்லா இடத்துலயும் மீண்டும் again and again ரவிங்கிறது சொல்லாமல் இருக்க we have to change it. அது என்ன செய்யணும்? மாற்றணும். கிரேட் 6ல இருக்கிற ஒரு பாடம். கிரேட் 6ல கடைசியில 3rd டேர்முக்குள்ள பாடம். ஓகேவா? சோ அதுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ண போற சொற்களை பற்றிய பாடம் தான் இன்றைய பாடம். அத சின்னதா இலகுவா பார்ப்போம். ஓகேவா? ஈஸி வித் இங்கிலீஷ் இல்லையா? சாரி, இங்கிலீஷ் வித் ஈஸி இல்லையா? இலகுவாய் ஆங்கிலம். சோ சிம்பிளா தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த பாட்டை கேட்கலாமா? லிசன். Pronouns. Subject pronouns. Okay, learning is cool. Yeah, once more. I, you, she, it, we, you, they. Subject pronouns. I, you, he, she, it,
Subject pronoun. Right, okay. So we are going to learn about pronouns. இப்போ இதெல்லாம் எழுத வேணாம், don't write anything. தலைப்பு மட்டும் போட்டுக்கோங்க. Just put the heading pronouns. Pronouns என்ற தலைப்பை மட்டும் போட்டுக்கோங்க. Pronouns. Right, தலைப்பு போட்டுக்கோங்க. Pronouns. Pronouns. Okay. Subhihan, any doubt, Subhihan? Subhihan? Subhihan, you can switch on your mic and ask me. Kekalam? Subhihan? Yeah. Okay, pronouns. பிரதிப்பெயர்கள்னு சொல்லுவோம். என்ன பெயர்கள்? பிரதிப்பெயர்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? மதுஷன், மதுஷனா, ஷனா, மதுஷனன், ஓ மதுஷனா, மதுஷனா. டவுட் மதுஷனா? மதுஷனா? நோ? முனீஃப், எனி டவுட்? மைக் ஆன் பண்ண முடியலையா? மதுஷனா சொல்லுங்க. இன்னைக்கு கிராமர் பாடம் தானே சார்? யா. Grammar. Yes. Okay. அம்ரா முசம்மில் சொல்லுங்க. அம்ரா. அம்ரா. அவிஷ்ணா சொல்லுங்க. அவிஷ்ணா, ப்ராப்ளம்? கொஞ்சம் திக்கி வருது. நான் பேசுறதா? சார் நீங்க பேசுறது ஒழுங்கா. என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? இன்னும் அப்படியா? திக்கி தான் சார் விளங்குது. இன்னும் அப்படியா? விளங்குது? இல்ல சார். இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே. சில நேரம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகே அம்ரா. ஓகே சார். ஓகே ரைட். அப்போ ப்ரோனவுன்ஸ். இப்போ தலைப்பு என்ன? ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ்னா பிரதிப்பெயர்கள். என்ன பெயர்கள்? பிரதிப்பெயர்கள். பிரதின்னு ஏன் சொல்றோம்? ஏன் பிரதின்னு சொல்றோம்? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தும் சொற்கள் பிரதிப்பெயர்கள். எழுதிக்கோங்க. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். அப்படி எழுதிக்கோங்க. திருப்பி சொல்லவா? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். அம்ரா என்னன்னு சொல்லுங்க. அம்ரா. என்ன பிரதிப்பெயர்கள்? கேட்கல. திருப்பி சொல்லுங்க அம்ரா. அகைன். நெட்வொர்க் ப்ராப்ளமா? ஓகே. மரியம் சொல்லுங்க. பிரதிப்பெயர்கள்னா என்னன்னு? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என அழைக்கப்படும். வெரி குட். Pronouns. விஸ்வச்சமோ சொல்லுங்க. விஸ்வச்சமோ குயிக்கா. இல்லையா? கேட்கலையா? சிக்னல் ப்ராப்ளமா? Okay, we'll go with Hinu. கேக்குதா Hinu? Right. விஸ்வச்சமோ சொல்லுங்க. Hinu, பிரதிப்பெயர்கள்னா என்ன? I can read, sir.
ப்ரோனவுன்ஸ்னா என்ன ஹீனு? வாட் இஸ் ப்ரோனவுன்ஸ்? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் ப்ரோனவுன்ஸ் என்று அழைக்கப்படும். ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் பிரதிப்பெயர் என்று அழைக்கப்படும். ஓகே தானே? ரைட். அப்போ இப்போ பாருங்க, அதுல ஒரு வகை தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். அதுல ஒரு வகை தான் என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். இது எங்க நான் எடுத்தேன்? உங்களோட புக்ல இருந்து, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்திருக்கிறேன். இந்த சார்ட் பாருங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. பின்னுக்கு பிரட்டி பிரட்டி பார்த்தா தெரியும். இதை எழுத வேணாம். இப்ப டோன்ட் ரைட். இந்த சார்ட் எல்லாம் எழுத வேணாம். இப்ப நீங்க எழுதணும் என்ன? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். இப்ப என்னென்ன இருக்குன்னு சும்மா பார்த்துக்கோங்க. நம்ம இன்னொருக்கா எழுதலாம். ஓகேவா? இத எப்படி சார்ட் போடணும் அப்படின்னா, நீங்க இதை இப்படித்தான் போட்டுக்கணும். உங்களோட அட்டவணையில கொப்பியில இப்படி 3ஆக பிரித்து ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. இப்படி அட்டவணை போடும் போது உங்களுக்கு தமிழ் மீனிங் வந்து கீழே எழுதுங்க. சொல்றது கேக்குதா? தமிழ் மீனிங் எங்க எழுதணும்? கீழே எழுதணும். இப்ப இந்த அட்டவணை எழுதிக்கோங்க குயிக்கா, நல்ல பிள்ளைகள் மாதிரி. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், அதை பத்தி நான் பிறகு சொல்லி தரேன். ஓகேவா? நீங்க இப்போதைக்கு அட்டவணை அடிச்சுக்கோங்க. தமிழ் மீனிங்க கீழே கீழே எழுதுங்க. நான் மாதிரி முன்னால எழுத வேணாம். ஓகேவா? தமிழ் மீனிங் நீங்க எங்க எழுதணும்? கீழே கீழே எழுதுங்க. சொல்றது விளங்குதா? கிளியரா? கிளியர் இல்லாதவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, நல்ல பிள்ளைகள் மாதிரி. ஓகே, Bisri, clear? Bisri, are you clear with these things? Rislan, Rifa, clear? Rislan, Rifa, okay? Mic on பண்ணி சொல்லுங்க. Oh, clear, sir. Okay, network கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, பாப்போம். ஓகேவா? அர்னிதா, clear? அர்னிதா? Yes, sir. ஓகே, ஒரு கோடு விட்டு விட்டு எழுதணும் அர்னிதா. ஓகேவா? அதாவது தமிழ் அர்த்தத்தை கீழாவில் எழுதுங்க. கபிஷ்கர், கிளியரா? கபிஷ்கர் கிளியர் இல்ல சார். நீங்க முதல்ல சொன்ன வாக்கிய நான் எழுதல. ஓகே, நான் சொல்றேன். நான் சொல்றேன். பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் பிரதிப்பெயர் என்று அழைக்கப்படும். அல்லது பெயர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். பவித்ரன், did you write? பவித்ரன் எழுதிட்டீங்களா? பவித்ரன் பவித்ரன் எழுதிட்டீங்களா? Hafsa, have you written, Hafsa? Hafsa finished? Some network problem is there, பாப்போம். ஓகேவா? கிறிஸ்லா, சொல்லுங்க அஸ்ஃபா. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக அதை எழுதி விடுங்க. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் பெயர் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். ரிஃபா, ஓகேவா? ரிஃபா, ரிஸ்லான், ரிஃபா. சார், உங்களோட எல்லா கிளாஸ்லயும் கலந்து கொள்ற எப்படி? எல்லா கிளாஸும் இல்ல, கிரேட் 6க்கு இந்த கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. சரி சார். எனக்கு மெசேஜ் ஒன்னு போடுங்க. என்ன நம்பர் இருக்கு அவங்ககிட்ட? என்ன வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். குரூப்ல இருப்பீங்க தானே எல்லாருமே, இல்லையா? ஓகே, எழுதிக்கோங்க. சரியா எழுதிக்கோங்க. நான் டைம் தரேன். நோ ப்ராப்ளம், அவசரம் இல்ல. சரி சார், சொல்லுங்க. அத பாருங்க, சாட்ல போட்டிருக்கேன். ஓகேவா? சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. ரைட்? ஓகே, இப்போ என்ன படிக்கிறோம்? ரைட், இப்ப பாடத்தை பார்ப்போம். ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். அப்ப அத நாம கிரேட் 6ல வைத்து
மூன்று வகையாக பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. நீங்க நிறைய படிக்க இருக்கு. only I am teaching 3 for time being. இந்த டைம் இப்போதைக்கு grade 6க்கு இது போதும். subject pronouns, object pronouns, possessive adjectives அதெல்லாம் பிறகு பார்ப்போம். ரைட். subject pronouns. subject pronouns என்று சொல்றது வந்து எழுவாய்க்காக யூஸ் பண்ணுவோம். வாக்கியத்துல முன்னுக்கு யூஸ் பண்றது. இதெல்லாம் எழுவாய்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வாக்கியத்துல முன்னுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்ப்போம், இன்னும் உதாரணங்கள் பார்ப்போம். ஓகேவா? எழுதிக்கோங்க, பாடம் செஞ்சுக்கோங்க டக்குன்னு. ஐ நான், வி நாங்கள், யூ நீயாவும் இருக்கலாம், நீங்கள் நிறைய பேராவும் இருக்கலாம். ஓகேவா? ஷி அவள், ஓ சாரி அது மாறி இருக்கு இல்லையா? ஷி ஹி மாறி இருக்கு. அது கொஞ்சம் மாத்திக்குவோமா குயிக்கா போய். ரைட். டைப் பண்ணும் போது ஏதோ மாறி இருக்கு. ஓகே சாரி. I'll correct it quickly. ஓகேவா? Give me 1 second. I'll correct it quickly. Okay, finished. நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது காரணம் இல்லாட்டி எல்லாரும் சத்தம் போட்டா ஒன்று விளங்காது, அதனால தான். ஓகேவா? இல்லாட்டி வச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். எல்லாம் சத்தம் போடுவீங்க. ஓகே, தேவையான நேரம் நான் மைக் எல்லாரையும் ஆன் பண்றேன். ஓகேவா? இப்ப சரியா பாருங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்தை யாராவது திருப்பி சொல்லணும் எனக்கு. ப்ரோனவுன்ஸ் என்றால் பிரதிப்பெயர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. ப்ரோனவுன்ஸ் என்றால் பிரதிப்பெயர்கள். ஒரு பெயர் சொல்லு அல்லது பெயர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கப்படும். தரமாறில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்று 3ஐ பற்றி படிக்கிறோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. ஐ நான், வி நாங்கள், யூ என்றால் நீயாவும் இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள். ஓகேவா? பவித்ரன் சொல்ல முடியுமா? பவித்ரன் மைக் ஆன் பண்ணுங்க. பவித்ரன் இல்லையா? Dilukshan. Dilukshan, switch on your mic. Good evening, sir. Good evening, Dilukshan. விளங்குச்சா Dilukshan? Home, sir. சொல்ல முடியுமா? Clear, sir. சொன்னதை சொல்ல முடியுமா Dilukshanக்கு? Home, sir. சொல்லுங்க Dilukshan. Pronouns என்றா ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் pronouns என்று அழைக்கப்படும். Pronouns இல்ல, pronoun. ஓகேவா? pronoun. Pronoun. சார் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது சார். ஓ சிக்னல் ஏதோ பிரச்சனையா இருக்கும், நெட்வொர்க் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். பரவாயில்ல, சமாளிப்போம் இல்லையா? ஓகே சொல்லுங்க. ஓகே சார். ஓ எத்தனை வகை இருக்குது Dilukshan? எத்தனை வகை இருக்கு? 3 வகை சார். சொல்லுங்க என்னென்ன வகைன்னு. Subject pronouns, object pronouns, possessive adjective. Possessive adjective. Subject pronouns எத்தனை வகை இருக்கு? Subject pronouns எத்தனை வகை இருக்கு Dilukshan? 7 வகை. என்னன்னு சொல்லுங்க குயிக்கா. சார் விளங்குதில்ல சார். என்னன்னு சொல்லுங்க Dilukshan. I, we, you, he, she, it, they. இதுல ஒன்றுக்கு இல்ல இரண்டுக்கு 2 அர்த்தம் இருக்கு. என்னன்னு அது? சார் நீங்க சொல்றது விளங்குது இல்ல சார். கிளியர் இல்லையா? நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, வில் see பாப்போம் வேற யாருக்கும் அப்படி இருக்கானு. ஹீனு, ஹீனு can you switch on your mic? ஹீனு Good evening, sir. குட் ஈவினிங். கேட்கலையா ஹீனு நான் பேசுறது ஒழுங்கா? கேக்குது சார். ஏதோ சிக்னல் ப்ராப்ளம். சொல்லுங்க ஹீனு, என்னத்தை பத்தி படிக்கிறோம்?
pronouns பத்தி படிக்கிறோம். ப்ரோனவுன்ஸ் பத்தி படிக்கிறோம். ப்ரோனவுன்ஸ் எத்தனை என்ன ப்ரோனவுன்ஸ்னா என்ன? ஒரு பெயர் சொல்லுக்காக ஒரு பெயருக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிப்பெயர்கள் என அழைக்கப்படும். ஒரு பெயருக்கு பதிலாக சொல்லக்கூடாது ஹீனு, பெயர் சொல்லுக்கு பதிலாக. கிளியரா? பெயர் சொல்லுக்கு பதிலாக. நான் சொல்றேன் கிளியரா? ஓகேவா ஹீனு? அதில் 3 வகையான ஓகே சார். அதில் 3 வகை இருக்குது. சப்ஜெக்ட் pronoun, object pronoun, possessive adjective. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்ல ஐ நான், வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், ஷி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள் அல்லது அவை. ரைட், வெரி குட் ஹீனு. எல்லாரும் எழுதிட்டீங்க தானே? எழுதிருக்க டைம் இருந்துச்சு சொல்லுங்க இல்லையா? போதும். ரைட், சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த பாருங்க, சப்ஜெக்ட் ப்ரோனவுனுடைய அர்த்தங்களை திருப்பியும் நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக. பாருங்க, ஐ என்பதனுடைய பன்மை தான் வி. ஐ நான், வி நாங்கள், யூ நீ, யூ நீங்கள், யூ 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 ரெண்டு ஒன்று தான் இல்லையா? அவன் அது அவர் அவள், இது ரெண்டுக்கும் ஒரே பன்மை சொல் என்ன? தே அவர்கள். அவன்னாலும் பன்மை என்ன? தே. அவள்னாலும் பன்மை தே. அதுனாலும் பன்மை தே. ஓகேவா? இதை நீங்க நினைவு வச்சுக்கணும். ஐட பன்மை தான் வி, யூட பன்மை யூ, ஹீட ஷீட இட பன்மை தே. ஓகேவா? இதை எழுத தேவையில்ல, பார்த்துக்கோங்க. சஷ்மிகா, சஷ்மிகா கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே. எது டவுட்டா? இல்ல சார். ஓகே. என்னத்தை படிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். இல்ல, அதுக்கு முதல்ல இத பத்தி பேசணும். ப்ரோனவுன்ஸ். மத்தது நீங்க ப்ரோனவுன்ஸ் அதா சார். ப்ரோனவுன்ஸ் பத்தி படிச்சோம். என்ன பத்தி படிச்சோம்? ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ்னா என்னமா? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள் பிரதிபெயர்கள் என அழைக்கப்படும். பிரதிபெயர்கள் நிறைய இருக்குதா? ஒன்று தான் இருக்குதா? நிறைய இருக்குது சார். நம்ம இப்ப படிக்கிறோம் என்னத்த பத்தி? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பத்தி. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல எத்தனை இருக்கு? 7 இருக்குது சார். 7 இருக்குது. ஒரே அர்த்தம் உள்ளது எத்தனை இருக்கு? 3 இருக்குது சார். இல்ல, 2 அர்த்தம் உள்ளது 2 இருக்கு. யூ அப்படின்னு சொன்னா நீனும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஒரு ஆளையும் குறிக்கும், நிறைய பேரையும் குறிக்கும். தேன்னு சொன்னா மனிதர்களையும் குறிக்கும், பொருட்களையும் குறிக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, குட் குட். ரைட், நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். இப்போ ராணி, ராணின்னு சொன்னால் யார்? ஒரு பெண். அப்ப என்ன சப்ஜெக்ட் ப்ரோனவுன் போடுறது? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சாரி, இந்த லிஸ்ட்ல எதை போடலாம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்றது எனக்கு தான். நான், ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. இதுல எதை போடலாம்? ஒரு உதாரணம் சொல்றேன். ராணினா ஒரு கேர்ள். அப்ப நம்ம என்ன போடுறோம்? ஷி. மத்ததை கண்டுபிடிக்க முடியுமா? குயிக்கா எழுதுங்க பாப்போம். அப்போ உங்களோட கொப்பியில வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நான் பார்க்கணும் நீங்க எழுதுறது. ரைட், எழுதி முன்னுக்கு எழுதணும். டவுட்டா இருந்தா பென்சில் எழுதுங்க. இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ கேன் ரைட் வித் த பென்சில். ராணினா என்ன பிரதிபெயர்? ஷி. பாய்ஸ்னா என்ன போடலாம்? ரவினா என்ன போடலாம்? ஓகே, விருப்பமானவங்க if you like you can switch on your video so I can see whether you are writing or not. ஓகே, ஹீனு வேகமா எழுதுறாங்க, அம்ரா வேகமா எழுதுறாங்க. சஸ்மிகாவும் சுசந்திகா 2 பேர் சேர்ந்து எழுதுறாங்க ஸ்பீடா. ஓகே, குட், வெரி குட். ஃபாத்திமா ரீமாத் ஸ்பீட் ஆயிட்டு இருக்காங்க. சஷ்மிகானா மெதுவா தான் எழுதுறாங்க. சஸ்விகா அவசரம் இல்லாம.
விஸ்வசமூத் வந்து விஸ்வசமத்தோட வீடு தான் நமக்கு தெரியுது நிறைய. அப்படி செய். ஓகே, வெரி குட் வெரி குட். இப்ப காணாமே விஸ்வசமோட தங்கச்சியோட படம் தான் இருக்கு இப்போ. ஹரி தக்ஷிலன். ஓகே, தக்ஷிலன் வேகமா எழுதுறாரு. தக்ஷிலன் ஏன் ஹெட்செட் போட்டிருக்கீங்க? வீட்டுல வேற சத்தம் இருக்கா? அவுட் ஸ்பீக்கர் வச்சு கேட்கலாமே. மைக் ஆஃப் பண்ணி தான் இருக்கு, பரவாயில்ல. ஓகே, சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க பாப்பா. தக்ஷிலன் இல்ல சார். அப்போ ஹெட்செட் அடிக்க கூடாது எந்த நேரம், காது வீணா போயிடும். ஓகேவா? முடிஞ்ச நேரம் மட்டும் சத்தம் கூட வந்தா மட்டும். ஓகே, அவிஷ்ணா finished. Finished அவிஷ்ணா? ஓகே, ரைஸ் your hand. ஓகே, ஹம்தா கிரேட் 4ல இருந்து ஹம்தா சேர்ந்திருக்கோங்க. அப்பா ஓகே, we'll see. Chishika also. Hajara. Oh, Hajara. Hajara finished. Show your hand if you finished. So the fit. Oh, not fit. No முடியலையா? எழுதுங்க. Okay, no problem. Darren. Okay, Darren. Show your hand if you finished. Okay. Habish. Hepzibah. Finished? Hepzibah, you can turn your video downwards. கொஞ்சம் பணிய சாயிங்க உங்களோட கேமரா. Are you using your phone? That's good. Very good. That's good. Finished, Hepzibah? Show your hand. Fit காட்டுங்க. ஃபிட் உண்டு. கையை காட்டுங்க மேல. உங்களோட கையை காட்டுங்க, உங்களோட ரியல் கையை. ஓகே 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 ஓகே. Sadiva. Finish, Sadiva? Raise your hand. Okay. Right. Papama, finished? Ritikshan finished இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? Okay. We'll see. Vaishalini finished? காணா வைஷாலினி இருந்தாங்க, காணாம போயிட்டான். வைஷாலினி. ஓகே, சத்யன். நம்ம சத்யனோட போலாம். சத்யன், switch on your mic. சத்யன், sorry, சாயித்யன். Yes, sir. Finished? முடிஞ்சா சாயித்யன்? Finished, sir. ஓகே, பாய்ஸ்க்காக நீங்க என்ன போட போறீங்க? சாயித்யன் Sir. பாய்ஸ்க்காக என்ன போட போறீங்க? You, sir. ஐயோ, பாய்ஸ்னா நிறைய பேரு. They, sir. தே. ஓகே, ரவிக்காக என்ன போட போறீங்க? ரவி. Okay, I'm going with Bisri. Bisri, switch on your mic. I, sir. இல்ல பிஸ்ரி சொல்லுங்க. பிஸ்ரி, ரவிக்காக என்ன போட போறீங்க? ரவிக்காக என்ன போட போறீங்க பிஸ்ரி? He. Okay, he. Raj and I இருக்கு பிஸ்ரி. Raj and I. What are you going to do? Oh, switch off. Why did you switch off? Switch on your mic, my dear. ராஜும் நானும் இருக்கு. அப்ப யாரு? பிஸ்ரி? They. நோ, நானும் இருக்கேன் இல்லையா? ராஜன் ஐ. ராஜும் இருக்கார், நானும் இருக்கிறேன். அப்ப என்ன வரும்? நீயும் நானும், பிஸ்ரியும் நானும். அப்ப யாரு? வி. என்ன பிஸ்ரி? வி. என்ன வந்தனால பிஸ்ரி ஹி வருது? ஐ வந்தனால. ஐ வந்தனால என்ன வரும்? வி வரும். ஓகே, ரிசா அண்ட் யூ. ரிசா அண்ட் யூ வந்தா என்ன வரும் பிஸ்ரி? Switch off your mic. Switch on your mic. யூ இருக்கனால என்ன இருக்கும் பிஸ்ரி? பிஸ்ரி, ரிசாவும் நீயும். அப்ப யாரு? ரெண்டு பேர். என்ன வரணும் பாத்துக்கோங்க பிஸ்ரி. யூ. Riza and you. யூ. ஓகேவா? ரிசா அண்ட் யூ. அப்ப என்ன வரணும்? யூ. ஓகேவா பிஸ்ரி?
Okay. Book என்ன வரும் பிஸ்ரி? பிஸ்ரி? No? Sir, not clear. Book என்றா என்ன வரும்? You. Book. It. Eat. Okay, very good. Eat. Trees. It. Okay, trees. என்ன வரும்? ட்ரீஸ் வந்தால் தே வரணும். இன்றைக்கு ஏதோ சிக்னல் ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளம். மற்ற நாளைக்கு இப்படி இருக்காது இல்லையா? மற்ற நாளைக்கு நல்லா கிளியரா இருக்கும். இன்னைக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஐ எம் கோயிங் பேக். நான் போறேன் இப்ப ஹாஜரா கிட்ட. ஹாஜரா கேன் யூ ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக் ஹாஜரா? Yes, sir. சொல்ல முடியுமா ஹாஜரா? Oh, sir. சொல்லுங்க. ராணினா என்ன வரும்? She. Boys. They. Ravi. He. Raj and I. We. Riza and you. You இருந்தா you வந்துரும். ஓகேவா? Book. Hajara? It. Trees. They. தேனா அவர்கள் இல்ல, தேனா அவைன்னு அர்த்தம். ஓகேவா? எழுதிட்டீங்களா? Finished. பாருங்க சரியான். இன்னைக்கு கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு. டோன்ட் வரி, சமாளிச்சு கொண்டு போவோம். ஓகேவா? Okay, sir. Okay. Thank you. Dinesh, switch on your mic, Dinesh. Dinesh, mic on பண்ணுங்க. Sir. Okay. Are you Lekha's brother? Lekha அக்காவா? Oh, sir. Okay, Dinesh அப்போ பாப்போம். சொல்ல முடியுமா Dinesh? ராணி. She. Boys. They. Ravi. He. Raj and I. We. Riza and you. You. Book. It. Trees. They. Trees na தேன்னு சொன்னா அவர்கள் இல்ல, அவை. ஓகேவா? ஓகே ரைட். இப்போ சென்டென்ஸ் கொஞ்சம் கொடுத்திருக்கேன் இல்லையா? நிமால் இஸ் அ குட் பாய். நீங்க இப்ப எழுதணும். இத நிமாலுக்கு பதிலா நீங்க என்ன போடுவீங்க போட்டு இந்த சென்டென்ஸ் திருப்பி எழுதணும். ஓகேவா? ஓகே, குயிக்கா செய்யுங்க பாப்போம். சஷ்மிகா என்ன செய்யணும்னு விளங்குச்சா? சஷ்மிகா? Oh, sir. விளங்குச்சு sir. ஓகே, குயிக்கா எழுதுங்க அப்போ. Okay, sir. ஓகே, அம்ரா, are you clear? Amra, is it clear, Amra? Sir. Oh. இந்த வாக்கியத்தை எழுதிட்டா இந்த வாக்கியத்தை எழுதி திருப்பி எழுதணும். ஓகேவா? ஓகே. Samina, is it clear, Samina? Yes, sir. ஓகே, என்ன செய்யணும்னு தெரியும் தானே சமீனாவுக்கு? ஓகே, குட். Khatija, is it clear, Khatija? Yes, sir. Okay, very good. Do it faster. Okay, fast. Okay, speed செய்யணும், அழகா செய்யணும், but you have to do it nicely.
Okay. Fatima Riza, finished Fatima Riza? Okay, யாரு கபிஷ்கர் finished. Okay, கபிஷ்கர். கபிஷ்கர் நான் கொஞ்சம் டைம் கொடுப்போம். பாப்போம். Okay, கபிஷ்கர். ஜெசிகா finished. Okay, ஜெசிகா. கொஞ்சம் பேர் எழுதி கொண்டு இருக்காங்க. அப்போ சின்ன டைம் ஒன்று கொடுப்போம் இல்லையா? Okay, I am going with Senali first. Senali ரெண்டு வாக்கியம் சொல்லுங்க. கபிஷ்கர் மூணு வாக்கியம் சொல்லுவார். Senali switch on your mic. Okay. Okay, கபிஷ்கர் mic on பண்ணிக்கோங்க. Okay, Senali, you can say. Nimal is a good boy. He is a good boy. Very Mala good. and you are late. You are late. Very good. Right, very good. Okay தானே? நிமாலுக்கு பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம்? he போட்டிருக்கோம். மாலா and youக்கு பதிலா you போட்டிருக்கோம். Okay, கபிஷ்கர். Ravi and I come home. We come home. We The come home. dog is- Ravi and I என்று சொன்னா we போடணும். Very good, very good. Okay. The dog is in the room. It is in the room. It is in the room. Okay. Last one. Ravi works here. He works here, sir. She works here. Very good. Fantastic. Nice. Superb ரெண்டு பேரும். Good try. So பாருங்க மத்தவங்க இந்த மாதிரி சரியா இருந்தா சரி போட்டுக்கோங்க. Put a mark. Correct mark. சுமாயா correct ஆனா correct போட்டுக்கோங்க. Dilukshan ஓகேவா? correct போட்டுக்கோங்க. Fatima Rima ஓகேவா? Fatima Rima? Done? கையை காட்டுங்க பாப்போம். Yeah, good. Fit taker. Yeah, good. Amra finished? Done? கையை காட்டுங்க இப்படி. Amra? Muzammil? Good. Fatima Rima தான் நல்லா காட்டுறாங்க. Fit taker. Okay. Mariam finished, Mariam? Finished? இப்படி கையை காட்டினா தெரியும் எனக்கு மரியம். Fit taker. Good. சிரிக்கணும் மரியம். Okay, மரியம். Sashmika, Susantika finished? எழுதிட்டீங்களாமா? Okay, good, very good, very good. Okay. Dilukshan finished, ne? Right. Simple way on. Darren finished? Show your hand, please. Darren? Okay, good. Fit on got no fit on Darren. Let election கேக்குற மாதிரி மந்திரி மாதிரி இருக்கும் Darren. Okay. Okay, good. He knew. Oh, finished. Good. Hajara finished. Yeah, good. Very good. Right. அப்ப மூவ் ஆகுவோம் நம்ம இல்லையா? Next part. Right. இது உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ஒரு பாடம். பாருங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து பெரட்டி பாருங்க இருக்கிறோம் குயிக்கா. மதுஷனா உங்களோட டெக்ஸ்ட் புக்க பாருங்க பெரட்டி குயிக்கா. இல்லாட்டியும் பரவாயில்ல இதை பார்த்து செய்யலாம். யூ கேன் லுக் அட் திஸ் அண்ட் டூ யுவர் ஒர்க். உங்களோட புக்ல எழுதி செய்யுங்க இதை குயிக்கா. சஸ்விகா புக்ல இருக்கு, இல்லாட்டி இதை பார்த்து செய்யலாம். மேட்ச் பண்ணணும். முதல்ல செய்யறாள் டக்குனு கை தூக்குங்க பாப்போம். நான் மத்த கையெல்லாம் கீழே போடுறேன். ஓகே, லோ யூ ஹேண்ட்ஸ். ஃபர்ஸ்டா செஞ்சு முடிச்சு கையை தூக்குங்க.
ரைட் செய்து முடிச்சவங்க finish பண்ணவங்க கை தூக்கணும் ஓகே ஓகே Arnita finished no Asma Afam ஓகே அஃபாம் உங்களோட மைக் ஆன் பண்ணிக்கோங்க மத்தவங்க எழுதணும்னு சொல்லுவோம் அஃபாம் சாலி Yes, sir. ஓ இப்பயே சொல்ல வேணாம் ஓகேவா மத்தவங்க மைக் ஆன் பண்ணணும்னு சொல்லுவோம் சாரி எழுதி முடிச்சோன்னு அதுவரை ஒன்ல இருங்க ஓகே பி ஆன் ஸ்டே டியூன்ட் ஓகே குட் அஃபாம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க அஃபாம் அஃபாம் வேர் ஆர் யூ ஃப்ரம் உங்களோட ஊர் எங்க Kahatovite. கஹாட்டோ விட்டோ ஓகே சொல்ல முடியுமா அஃபாம் ஒரு நிமிஷம் பொறுப்போம் இல்லையா கொஞ்சம் பொறுப்போம் மத்தவங்க எழுதிட்டாங்களான்னு பார்ப்போம் Sir, சொல்லவா? ஓகே சொல்லுங்க ஒன்னாவதுக்கு we. ஷெரீன் அண்ட் ரெண்டாவது- சொல்லுங்க அப்படி இல்ல வாசிக்கணும் ஷெரீன் அண்ட் ஐ வாசிங்க And I, we. வி Murali, he. ஹி Supipi, she. ஷி The big truck, it. இட் Boys and girls, they are. தே ஓகே வெரி குட் உங்களோட பேர் என்னமா சரியா உங்களோட பேர் சொல்லுங்க Afham Salih. எஃப்எம் ஷாலி எஃப்எம் ஷாலி கஹாட்டோவிட்ட எஃப்எம் ஓகே ஓகே Afham தேங்க் யூ Shali. ஓகே தேங்க் யூ வெரி மச் வெரி குட் வெரி குட் ரைட் மத்தவங்க சரியா இருந்தா சரி போட்டுக்கோங்க குயிக்கா correct your books yourself use a red pen no problem Yadurshana finished okay Mariam finished show your book Mariam புத்தகத்தை காட்டுங்க மரியம் மரியம் show your book உங்களோட புக்கை காட்டுங்க Dilukshan very good okay Adurshana very good Yadurshana Madhushana would show your book Madhushana காணாமே ஓகே பரவாயில்ல இட்ஸ் ஓகே ரைட் அப்போ விளங்குச்சு தானே ரைட் அடுத்த ஸ்டெப் போற நம்ம Mark is nice, I love him. Grace is kind, I love her. All my classmates, I love them. My cute rabbit, I love it. Him and her and them and it.
I love you, you love me. We love them, they love us, you and me, them and us. We are happy, we are friends, you and me and them and us. Oh. මොකද්ද දෙකක් තියෙනවද? හරි 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 මම එන්නම්කෝ එන්න. හරි හරි. හරි 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 හරි. හරි මම පහට එන්න. Mark is nice, I love him. Grace is kind, I love her. All my classmates, I love them. My cute rabbit, I love it. Him and her and them and it. I love you, you love me. We love them, they love us, you and me, them and us. We are happy, we are friends, you and me and them and us. ஓகே அதுல கலரா இருந்தது தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். அப்ப தலைப்பு போட்டுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் தேவையில்ல இல்லையா? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் நம்ம சார்ட்ல எழுதுவோம் தானே. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னு சொல்றது வாக்கியத்துல நடுவுல வரக்கூடிய சொற்கள். ஓகேவா? வாக்கியத்துல நடுவுல வரும். பாருங்க என்னென்ன அர்த்தம் எல்லாம் பாருங்க. மீ என்னை எனக்கு, யூ உன்னை உனக்கு, ஹிம் அவனை அவனுக்கு, ஹ அவளை அவளுக்கு, அதனை அதற்கு, அஸ் எங்களை எங்களுக்கு, உங்களை உங்களுக்கு, அவர்களை அவர்களுக்கு. பாப்போம் இந்த சார்ட்ல எப்படி இருந்தா இருக்கு சார்ட். இப்ப அந்த சார்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க பாப்போம் நல்ல பிள்ளைகள் மாதிரி. Finished, Ajara? முனீஃப் பாடமாக்கணும். ஓகேவா? எழுதுற மாதிரி பாடமாக்கணும். Rima, finished? Okay, not finished. Okay, 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 okay. Rifa Ranish, finished? Not finished?
இத பத்தி மேலதிக விவரங்கள் நம்ம கிரேட் 7, 8ல படிப்போம். ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து வாக்கியத்தில் முன்னால் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? வாக்கியத்துல முன்னால் யூஸ் பண்ணுவோம். எழுவாய்க்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் வந்து வாக்கியத்துல நடுவில் அல்லது கடைசியில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வாக்கியத்துல கடைசியில அல்லது நடுவுல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செயற்படு பொருளுக்காக பயன்படுத்துபதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிரேட் 8, 9ல படிக்கலாம். நாங்க கிரேட் 9க்கு படிச்சு கொடுத்தோம் போன வீக், முதல் வீக். இல்லாட்டி ஓ லெவல் செய்யற அக்காமார் அண்ணாமாருக்கு படிச்சு கொடுத்தோம். இப்போ 2 வீக்ஸ்க்கு முதல்ல படிச்சு கொடுத்தோம். ஓகேவா? அப்போ அதை பார்க்கலாம். கேட்டானே? அப்போ ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே எல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். எங்க யூஸ் பண்ணுவோம்? வாக்கியத்துல முன்னால. அதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? வாக்கியத்துல நடுவுல அல்லது கடைசியில, இந்த மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா? எழுதி மனனம் செஞ்சுக்கோங்க, பாடம் செஞ்சுக்கோங்க. ஒருத்தரம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தரம் பாடம் செஞ்சுக்கோங்க, நல்ல பிள்ளைகள் மாதிரி. Right? Okay. Okay, finished. Juanica. Tabiloshan. Tabiloshan. Finish Tabiloshan. Show your hand, finger, fit. Hinu, finished. Ah, done. Very good. Bizri. Okay. Takshilan. Finished. Okay, done. Very good. அப்போ மற்றவங்களை எழுதியிருப்பாங்க நம்புவோம் இல்லையா? We'll think so. Amra also finished. So very good. So இதை பாடமாக்கணும். இதுதான் கஷ்டமான வேலை. You have to study. என்ன செய்ய? சின்னவங்க தான், பட் பாடமாக்கணுமே. Okay. Last part. Possessive adjective. Possessive adjective. இதெல்லாம் பெருசா நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. சொற்கள் மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா போதும். Possessive adjective என்றால் உரிமையை காட்டுவதற்காக யூஸ் பண்ணுவோம். என்னத்தை காட்டுவதற்காக? உரிமையை காட்டுவதற்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதோ பாருங்க. மை என்னுடைய, யுவர் உன்னுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, அவர் எங்களுடைய, யுவர் உங்களுடைய, தே அவர், சாரி தே இல்ல, அது தே வரணும். சாரி, ஐ வில் கரெக்ட் இட். ஓகே,
Give me 1 minute. Sin a mistake on typing mistake. Yeah, I'll correct them. அதுவரையும் பாடமாக்கிக்கோங்க மத்தது. உங்களுக்கு இந்த விஷயம் நிறைய தெரிய தேவையில்லை. இப்போதைக்கு இந்த சொற்கள் என்னன்னு தெரிஞ்சு கொண்டால் போதும் கிரேட் 6க்கு. ஓகேவா? அதனால தான் கொஞ்சமா சொல்லித்தரேன். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பிறகு படிக்கலாம். இதெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஓகே. there. ரைட். பொசசிவ் adjective தலைப்பு போட்டுக்கோங்க. உரிமை காட்டும் பேரடைமொழிகள். எழுதிக்கோங்க பாப்போம் குயிக்கா. உரிமை காட்டும் பேரடைமொழிகள். இது வேற எழுதிக்கோங்க பரவாயில்ல. ஓகேவா? உரிமையை காட்டும் பேரடைமொழிகள். முனீஃப் பாடமாய்க்கணும். முனீஃப் ஓகேவா? ஓகே, குட் முனீஃப், வெரி குட். Madhushana finished? Show your hand. Okay, very good, Madhushana. Amash, video is not clear, Amash. Bistri finished? Yeah. Sasmika, Susantika is writing. They are writing. Rifa Rani is also writing. இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சிருக்கணும் மேலோட்டமா. யூ ஷுட் நோ, தட்ஸ் ஆல். ஓகேவா? இது ஒன்றும் பாடமாக்க தேவையில்ல. பாடமாக்கல, சாரி, இதுக்கு மேல பெருசா யோசிக்க தேவையில்ல. பாடமாக்கணும். பெருசா யோசிக்காதீங்க. சிம்பிள் திங்ஸ். ஓகே. Ashwini, finish Ashwini. Your video is off. I can't see you. Cecilia. ரைட். இப்போ பாருங்க இந்த சார்ட். இப்போ உங்களோட சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது அதே விஷயம் தான், பட் சார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபுல் சார்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் விளங்கும். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு நம்ம கிரேட் 9ல நிறைய படிக்கலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எங்க யூஸ் பண்ணுவோம், யாரோட யூஸ் பண்ணுவோம், அப்படியெல்லாம் we can learn. Okay, we can learn them there. So here simple things. அப்படியெல்லாம் சொற்கள் இருக்கு, அவனோட அர்த்தம் இது இருக்கு.
ஓகே, எழுதிக்கோங்க. ரீசா, ஆசிஃப், சிசிலியா ஃபினிஷ்ட்னு நினைக்கிறேன். வீடியோ இல்லனால ஒன்றும் தெரியாது. அமானி, ஹனா, நியாஸ், சுமையா, அவிஷ்ணா ஃபினிஷ்டா? அவிஷ்ணா உங்க அவிஷ்ணாட குரலை கேட்போம் மத்தவங்க எழுதும் வரையும். Yes, sir. பாடமாக்கிட்டீங்களா? Oh, sir. பாடமாக்கிக்கோங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் வீக் கேட்பேன். சரியா? Okay, sir. நெக்ஸ்ட் Okay, வீக் sir. நெக்ஸ்ட் வீக் ஸ்கிரீன்ல போட்டுட்டு என்ன பார்த்து கொண்டு கேட்க சொல்லுவேன். ஸ்கிரீனை பார்த்து. ஓகேவா? சொல்ல சொல்லுவேன். ஓகேவா? Okay, sir. ஓகேமா. ஓகே ஓகே ஓகே. ரீஹா, ரீஹா ஃபினிஷ்டா? ரீஹா Oh, sir. நெக்ஸ்ட் வீக் குள்ள பாடமாக்கணும். ஓகேவா? Okay, sir. ஓகே ஓகே ஓகே. இப்ப நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல பாடத்தையும் செய்யறோம். டெக்ஸ்ட் புக்கும் முடியுது. ஓகே, ஓகே, ரைட். இது மேல உள்ள சார்ட்டே தானே? ரைட். என்ன பாருங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல டேக் யூர் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் சி. பாருங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து பாருங்க இது இருக்கான்னு. இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் எது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், எது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், எது பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட புக்ல பென்சில்ல ரவுண்ட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் உங்களோட பென்சில்ல என்ன செய்யணும், புக்ல யூ ஹேவ் டு புட் அ சர்க்கிள். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருந்தா நீங்க என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணுங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவா இருந்தா ஒரு பாக்ஸ் வரைங்க புக்ல. உங்களோட புக்ல டெக்ஸ்ட் புக்ல திருப்பி எழுத வேணாம். டோன்ட் ரைட். திலுக்ஷான் கேட்டுச்சா? திலுக்ஷான் கிரேட் 8 யூ ஆனோ அனே? திலுக்ஷான் யூ ஆர் நாட் கிரேட் 6. நீங்க கிரேட் 6 இல்ல தானே? இல்ல சார். அப்ப பாருங்க, புக்க பார்த்து நீங்க மார்க் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே இந்த சார். புக்கல்ல ஸ்லைட பார்த்து. ஓகே, ஸ்லைட பார்த்து நீங்க மார்க் பண்ணுங்க. டரன், டரன், Darren, can I see you, Darren? Switch on your videos also, Darren.
Switch on your mic, Darren. Yes, sir. Who is your father? Mr. Kingsley. Yes, sir. Oh, my dear friend. നമ്മുടെ ഫ്ரெண்ட் தானே அப்பா சொல்லவே இல்லையே. ஓகே 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 பிரின்சிபல் சார் நல்லா இருக்காரா? Yes, sir. ஓகே டரன், இப்போ என்ன செய்யணும்னு விளங்கிச்சா டரன்? Oh, sir. ஓ என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் ப்ரொனவுனா இருந்தா ரவுண்ட் போடுங்க, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருந்தா கோடு போடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் இட். இஃப் இட் இஸ் what do you call possessive adjective, அத பாக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? Okay, sir. ஓகே, உங்களோட புக்லயே செய்யுங்க, உங்களோட புக்ல செய்யுங்க, புதுசா எழுத தேவையில்ல. Okay, sir. ஓகே.
ரைட்? இப்போ உங்களோட ஆன்சரோட செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட். யார் ஆன்சர் பண்ண கொடுக்க விருப்பம்? இன்னும் எழுதுறீங்களா? டேரன், ஆர் யூ ரைட்டிங்? யா. ஓகே ஓகே ஓகே. யா, அவிஷ்ணா இஸ் ரெடி. அவிஷ்ணா பொடிகார்டோட இருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போ இல்லையா அவிஷ்ணா? பொடிகார்டோட இருக்கனால பிரச்சனை இல்லை. அவிஷ்ணா சொல்லுங்க பாப்போம். இப்படி சொல்லணும். ஐ வந்து முதல் வாக்கியத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா அப்படி சொன்னா போதும். Subject pronoun. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, நீங்க தனியா சொல்லுங்க. First வந்து subject pronoun I. You வந்து subject pronoun வரும் சார், object pronoun வரும். ஓகே. Me வந்து object pronoun. எது இல்ல? இப்போ அவிஷ்ணா, இந்த யூ வந்து வாக்கியத்துல எங்க இருக்கு? முதல்ல முற்றுப்புள்ளிக்கு பிறகு முதல்ல இருக்கனால இது கட்டாயம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான். ஓகேவா? எல்லாரும் பாத்துக்கோங்க, யூ வந்து ரெண்டும் இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா இருக்கலாம். ஆனா இவர் வாக்கியத்துல எங்க இருக்காரு? முதல்ல. அப்ப இவர் கட்டாயம் யாரு? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, ரெண்டாவது சென்டென்ஸ் சொல்லுங்க. மீக்கு வந்து சார் object pronoun. ஓகே. ரெண்டாவது வாக்கியத்துல we வந்து subject pronoun. ஓகே. அடுத்த you வந்து subject pronoun. ஓகே. us வந்து object pronoun. Very good. Third one. அடுத்த you வந்து subject pronoun. அடுத்து I வந்து subject pronoun. ஓகே. அடுத்த ஐயும் வந்து subject pronoun. ஓகே. you வந்து object pronoun. வெரி குட். அவிஷ்ணா, வேற யாருக்காவது சான்ஸ் கொடுப்போம் இல்லையா? இன்னொருத்தருக்கு சான்ஸ் யாரு இருக்கா? ஓகே, தேங்க்யூமா, வெரி குட். யாருக்கு விருப்பம்? எனக்கு தெரியல யாரும். ரீமா. ஓகே ரீமா, ரீமா சொல்லுங்க. ரீமா, switch on your mic. ரீமா. Fourth one, my. my வந்து இது possessive adjective. Oh. Him. ரீமா, என்னாச்சு ரீமா? மைக் ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் பண்ணிக்கோங்க மைக். ரீமா, உம்மா பேசு. ஏன்னா உம்மா சொல்லுங்க. உம்மா சத்தம் போட வேணா, உம்மா சொல்லுங்க. சத்தம் போட வேணா, உம்மா சொல்லிட்டு சொல்லுங்க. ரைட், பரவாயில்ல, நம்ம பாப்போம். அம்ஹர், அம்மார். ஓ, ஐ கான்ட் ரீட் யுவர் நேம். அம்மார், AMAR. Switch on your mic. ஓகே. ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஃபோர்த் ஒன்ல இருந்து சொல்லுங்க பாப்போம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க, திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஆயிருச்சு, மைக் ஆஃப் ஆயி. ஓகே, வெரி குட். இப்ப சொல்லுங்க. ஃபோர்த் ஒன், மை வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனா, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா, பொசசிவ் அட்ஜெக்டிவா? possessive adjective. ஓகே, அதுல இருக்கு ப்ளீஸ் மீட் ஹிம். என்னது? Please meet him. சார்ட்ட பார்க்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம போ. அம்ரா கிட்ட போ. அம்ரா சொல்லுங்க பாப்போம், குயிக்கா. சொல்லுங்க. மீ என்பது சப்ஜெக்ட் ப்ரொனவுனா, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா, பொசசிவ் அட்ஜெக்டா?
object pronoun. Very good. Fifth one, your. They வந்து subject pronoun. Fifth one, அஞ்சாவதுல your. பாருங்க your, your. Possessive, adjective. Possessive adjective. I. I வந்து subject pronoun. Her. வாக்கியத்துல கடைசியில இருந்தா ஆப்ஜெக்ட் pronoun. வாக்கியத்துல கடைசியில இருந்தா என்ன? ஆப்ஜெக்ட் pronoun. ஓகேவா? ரைட். ஓகே, அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் நார்மல் டாஸ்க். ஓகே, இந்த இருக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ். டேக் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். பாருங்க, டெக்ஸ்ட் புக்ஸ் எடுங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. அம்ரா, பேஜ் நம்பர் என்னன்னு சொல்லுங்க அம்ரா. 91. பேஜ் நம்பர் 91. என்ன செய்யிருக்கு? சர்க்கிள் த ப்ரோனவுன்ஸ். இந்த சென்டென்ஸ்ல உள்ள ப்ரோனவுன்ஸ் நீங்க என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும். கோப்பியில எழுதித்தான் செய்ய வரும் இல்லையா? டெக்ஸ்ட் புக்ல பண்ணா டீச்சர்ட்ட ஏச்சி தான் வாங்க வரும். இருக்கா ப்ரோனவுன்ஸ்? முதலாவது உதாரணம் சொல்லுங்க அம்ரா, பாப்போம். இல்ல அம்ரா இல்ல போயிட்டாங்க. நான் சொன்ன முதலாவது பாருங்க, நான் சர்க்கிள்க்கு மேல கோட் அண்டர்லைன். யாரு? ஷி. அந்த மாதிரி மத்ததையும் டக்குன்னு குயிக்கா செய்யுங்க பாப்போம். குயிக்கா, I'll give few minutes.
Okay, finished. Hajara, finished. Show your hand. No. Okay. Hinu, enna kada? Enna Hinu late aayikondu aachi mari. Okay, quicker sing. Right, Madhushana finished. Okay, we are going with Madhushana. Ammar, mudincha Ammar. அம்மருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. அம்மர் லேட் ஆனால அம்மர் முகத்தை காணாம. கொஞ்சம் தெரியுது தலை. வெரி குட், தட்ஸ் மை பாய். ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? டோன்ட் பி ஹைடிங். ஓகே, அம்னா ஏதோ டவுட் கேட்டாங்க. எங்க அம்னா காணாமே? அம்னா raise your hand so I can see you. அம்னா ஏதோ டவுட் இருக்குன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அம்னா ஓகே, காணோம். Okay, I am going with who is that? Madhushana. Vyas Madhushana. Okay, Madhushana, are you there? மத்தவங்க எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க. Okay, Madhushana is there. Madhushana, switch on your mic. Okay, Madhushana, சொல்லுங்க Madhushana. Okay, sir. Okay, first வாக்கியம் சரி, second வாக்கியத்துல. First one is she, sir. Oh yeah. Second is them. Very good. Third lesson, her. என்ன Madhushana? her சொல்லுங்க. her. Fourthல வந்து sir he, her. he sir. அடுத்து வந்து sir ஐலயே ஈயும் இருக்கு sir. I, he. Very good. Next one. Madhushana, இல்லையா? போயிட்டீங்களா? என்னாச்சு? பூவனிகா, ஆயுதே பூவனிகா கேக்குதா? மைக் ஆன் பண்ணுங்க பூவனிகா. இல்லையா? ஜெசிகா, switch on your mic. ஜெசிகா செனாலி. மிச்சத்தை சொல்ல முடியுமா ஜெசிகா? முடியும் சார். சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. Don't worry, don't be afraid. சொல்லுங்க. We played the puppy. Then gave it a biscuit. It. Very good. It. சொல்லுங்க ஜெசிகா. gone. சார் இவங்க படிக்கல சார். ஜெசிகா? no. Okay. ஹெப்சிபா. ஹெப்சிபா சொல்லுங்க மிச்சத்தை. 8, 7 did you see the house we built? we மட்டுமா? அதுக்கு முதல்ல பாருங்க. you
You B. I I bought it for me. Ah. I it me. இட்டும் இருக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் இட்டும் வரும் ஓகேவா இட்டும் வரும் ஓகே Okay. ஓகே We went to the ground. We. அவ்வளவுதானா ஓ எஸ் The dog wagged its tail as it was friendly. It. இட் மட்டும் தானா இட் ரெண்டும் வரும் இட்ஸ் Okay, sir. ஓகே வெரி குட் ரைட் சரியா இருந்தா சரி போட்டுக்கோங்க வெரி குட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சரி பாத்துக்கோங்க